என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு தெற்காசிய நாடுகளோட சுமூக உறவு அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியல் நிலை. இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தாம அங்க இருக்கக்கூடிய இனச்சிக்கலுக்கான தீர்வுல இந்தியா எப்படி தலையிட முடியும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அவங்களோட பேசக்கூடாது, ராஜபக்சே வரக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னா பாசிஸ்டுகளோடு இனவெறியர்களோடு அணுகுவதற்கு உலக அனுபவத்தில் 2 விதமான அணுகுமுறைகள் இருக்கு. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட், ஆக்க முறையில் உரையாடி உறவாடி சரி செய்தல். இன்னொன்று பியூனிட்டிவ் பிரஷரைசேஷன், தண்டனை கொடுத்து நெருக்குதல் கொடுத்து சாங்ஷன்ஸ் மூலம் கட்டுப்படுத்துவது. தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கையை அமல்படுத்த தொடங்கிய போது ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் சாத்தியமில்லைன்னு சொன்னாங்க. பிரிட்டன் அமெரிக்கா வெள்ளை நாடுகள் இல்ல நாங்க கன்ஸ்ட்ரக்டிவா என்கேஜ் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு நடைமுறையில்னா கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் தோத்துச்சு. இலங்கை இது தென்னாப்பிரிக்காவை புறக்கணிக்கும் முழக்கத்தை கடைசியில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்தது. நீங்க சொல்ற அதே போல ஹிட்லர் நீங்க ஒரு அடித்தளத்துல இருந்து பேசுறீங்க. அந்த அடித்தளத்தை முதல்ல 2 கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுதா? அதான் நான் கேக்குறேன். அந்த அடித்தளத்தை ஏற்றுக்கொள்ளுதாங்கிறது தெரியாம நம்ம மேல மேல பேசிட்டு போறதுல இந்த அடித்தளத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா ஒரு மாயை ஒரு போர் குற்றவாளி அல்லது இனப்படுகொலை செய்தவர்கள் நடந்திருக்கிறது. அவங்க ஒரு பாசிஸ்ட், ஒரு சர்வாதிகாரி, ஒரு கொடுங்கோலர். ஒரே ஒரு கேள்வி, மனித உரிமை ஆணையர் நவநீதம் பிள்ளையினுடைய அறிக்கை, அந்த அறிக்கையை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? அந்த அறிக்கையை ஒத்துக்கொண்டால் கூட நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மென்ட்க்கு போக முடியாது. ஒரு பலமுறை சொல்லி இருக்கிறோம், அங்க இனப்படுகொலை நடந்திருக்கிறது. என்னுடைய தேர்தலை ஏன் இதே மாதிரி தொலைக்காட்சி என்ன பேச பண்ணணும். அதாவதுங்க அங்க நடந்தது இனப்படுகொலை என்பது பிஜேபி நாம இந்த மாதிரி விவாதங்கள்ல கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூட நான் கூட பேசும்பொழுது சொல்லியிருக்கேன். மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அங்கே நடந்தது இனப்படுகொலை தான். நான் என்ன சொல்றேங்க, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடை இந்த ஒரு இன்விடேஷனை வச்சு நீங்க முடிவு பண்ணுவீங்கன்னு சொன்னா யூ ஆர் என்டைட்டில்டு டு யுவர் ஒப்பீனியன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒன்றை உத்தரவாதமாக சொல்ல முடியும், இந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம் செய்வேன். நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு இன்னும் பிரதமர் பொறுப்பே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஃபாரின் அந்த செக்ரட்டரிஸ் யாரு, மினிஸ்டர் யாரு முடிவு பண்ணல. இப்பவே இப்படித்தான் இருப்போம்னு நீங்க முடிவு பண்ணது எந்த அளவுக்கு நியாயம்? அது எங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் பேச அதாவது இந்த மாதிரி நிலைமையில இப்படி ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி இப்படித்தான் போகும் என்று நீங்கள் முடிவு செய்தால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வைகோ அவர்களும் கூட அவர்தான் சொன்னாரு. சென்ற முறை வாஜ்பாய் அரசாங்கத்தை பற்றி பேசினார். திரு நெடுமாறன் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் அங்க தமிழர்கள் நிம்மதியாக வாழ்ந்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கு. அந்த அழைப்புதல் கொடுக்கும் முடிவு யாருடைய பொறுப்பு? அரசாங்கம், இந்திய அரசாங்கம் கொடுத்த இந்திய அரசாங்கம் அந்த நிகழ்வுக்கு யாரு பொறுப்பேற்கணும்? பழைய அரசா புதிய அரசா? இல்ல அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கன்சல்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் நான். இல்ல எது தெரியாது இல்ல எனக்கு. இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு நரேந்திர மோடி கன்சல்ட் பண்ணாங்களா, சுஜாதா சிங் மாத்திரம் முடிவு பண்ணாங்களா? இப்பொழுது நீங்கள் எழுப்பிய சந்தேகத்துக்கு அப்புறம் அதையும் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. யார் அதை செய்தார்கள்? குறைந்தபட்சம் நீங்க கேட்ட கேள்வி, நீங்க எழுப்பின கேள்விக்கு பிறகு அந்த சந்தேகம் வருகிறது. இல்ல இல்ல நான் இன்னைக்கு நரேந்திர மோடியுடைய ஒப்புதல் இல்லாமல் பாஜக தெளிவே பெறாது. அது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய பிரச்சனைகள் அனைத்து கட்சி கூட்டம் இலங்கை பிரச்சனையில அந்த இலங்கை மனித உரிமை மீறல் குறித்து ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே விவாதம் மூலம் கொண்டு வர வேண்டும் என்று மார்ச் மாசம் கடந்த ஆண்டு 2003 ப. சிதம்பரம் எடுத்த முயற்சியின் விளைவாக பண்ணும். அதற்கு கடுமையாக எதிர்த்தவர் சுஷ்மா ஸ்வராஜ், கடுமையாக எதிர்த்த கட்சி மார்க்சிஸ்ட், அதை ஆதரித்தது அதிமுக, திமுக. எதிர்ப்புக்கு பணிந்தது காங்கிரஸ். ஆமா, எல்லாரும்
UNHRC ரெசல்யூஷன்ல நீங்க ஏன் UNHRC ஓட்டு போடல? அதே போல மத்திய பிரதேசத்துல புத்திஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு அழைச்சு வந்தாங்க. தவறா சொல்றீங்க. எப்படி சௌகான் எப்படி ஒரு நாட்டுடைய அதிபரை ஒரு மாநில முதலமைச்சர் போட முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியாது. இனக்கொலை என்பதை திரு ராகவன் ஏற்றுக்கொள்கிறார். இனக்கொலை என்பதை காங்கிரஸ் தரப்பில் சிதம்பரம் ஏற்றுக்கொண்டது. ராகவன் பொன் ராதாகிருஷ்ணன் இலகணேசன் ஏற்றுக்கொள்றாங்களா? தனிப்பட்ட முறையில் அல்ல. அவங்க கட்சியினுடைய அனைத்து இந்திய தலைமையை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்ய வேண்டியது அவங்க பொறுப்பு. அப்ப இனக்கொலை என்பதை ஏற்றுக்கொண்டால் இனக்கொலைக்கு என்ன தீர்வு? கொலைகாரனை அழைத்து பேசுவதா தீர்வு? இனக்கொலை குறித்து ஒரு புலனாய்வு நடத்தப்படணும். இல்ல இப்ப ராகவன் இந்த நிகழ்ச்சியில சொன்னது அவர் கோபண்ணா கேட்டதுக்காக சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல. அவர் கேஷுவலா சொன்ன மாதிரி வெளியில நிறைய பேர் அதிகாரிகளை குறை சொல்ற மனநிலையில இருக்கிறாங்க. அரசியல் தலைமை இதற்கு பொறுப்பேற்காங்க. இப்போ இல்ல, கடந்த ஆட்சியிலையும் சரி இப்பவும் சரி அந்த துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளே அவ்வளவு தப்பும் பண்றாங்க அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் சொன்னது தெளிவா சொல்றேன். மனித உரிமை மன்ற தீர்மானத்தின் போது இப்படித்தான் ஒரு சமாதானம் சொல்லப்பட்டது. சுஜாதா சிங் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை அழைத்து சொன்னாங்க, இவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையில் அதிகாரிகள் முடிவெடுக்க முடியாது. இது அரசியல் தலைமையின் வழிகாட்டுதல் படிதான் பிஜேபி கூட நான் சொல்லுவது அதிகாரிகள் நான் குறை சொல்லல, தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க. இது சார்க் நாடுகள் அத்தனை பேரையும் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிருக்கு. அவ்வளவுதான். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ராஜபக்சே அவர்களை அழைத்திருக்க வேண்டாம் என்கிற நிலைப்பாடு தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க. நவாஸ் ஷெரீப் பத்தி உங்களுக்கு நிலை எந்த ஒரு செய்தின்னு கேட்டீங்கன்னா, நவாஸ் ஷெரீப் பத்தி உங்களுக்கு நிலை உண்டா? நவாஸ் ஷெரீப் கூப்பிடலாம். சார்க் நாடுகள் என்று வருகிற பொழுது நேரடியாக ஒரு இனப்படுகொலை செய்தவன், நேரடியாக தமிழர்களுக்கு விரோதியாக சித்தரிக்கப்பட்டிருப்பவர், உலக அரங்கிலே நிறுத்தி தண்டனைக்குரியவராக தண்டனை கொடுக்கக்கூடிய கொடுங்குற்றத்தை செய்து ரத்தக்கரிகளோடு வருகிற இந்தியாவிற்கு அனுமதிக்க கூடாது. அண்ணன் கோபண்ணா அவர்கள் பேசுகிற பொழுது பிஜேபி இன்றைக்கு எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை தானே நாங்கள் எடுத்தோம் கடந்த 10 ஆண்டுகள் சொன்னாங்க. பிஜேபி அவர்கள் இந்த ராஜபக்சே அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தது ஒரு தவறு என்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்ததைத்தான் அவர்களும் செய்கிறார்கள் என்று சொல்லி 1,40,000 ஈழத்தமிழர்களை கொண்டு வைப்பதற்கு துணையாக இருந்தவர்கள், கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு மனித கேடயமாக பயன்படுத்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பு இந்திய தேதியில் தலைமை எடுக்க வேண்டிய முடிவு, அதற்கான பதிலை நான் இந்த ராஜபக்சே வர்றதா இருந்தா எடுக்க மாட்டீங்க. ஆனா நிச்சயமாக எங்களுடைய மன வருத்தத்தை நாங்கள் ஏற்கனவே அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மோடி அவர்களுடன் நேரடியாக எங்கள் அன்பு தலைவர் அண்ணாச்சி அவர்கள் பேசியதற்கான உங்க எதிர்ப்பினுடைய அளவு எவ்வளவு? எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் 20 ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திமுக தமிழகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் தெரிந்த இயக்கம், எதை நோக்கி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் அரசியல் வாழ்க்கையே நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் எங்கள் இயக்கம். மக்கள் முடிவு இந்த நிலைமையை பொறுத்தவரைக்கும் கட்சியினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு இன்னும் நமக்கு 22ஆம் தேதி மத்திய பிரதேசத்துல 1000 பேரோடு ராஜபக்சே கருப்பு கொடி காட்டியவர்கள் வருகிற 26ஆம் தேதி டெல்லியில போய் கருப்பு கொடி காட்டுவார்களா? காட்டலாம் வாய்ப்பு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறதாக முதலமைச்சர் சொல்றாங்க. நினைக்கலங்க. மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் கிட்ட கூட புரிய வைப்போம். அதனால எங்களுக்கு எந்த வைகோவை நீங்க புரிய வச்சிருவீங்க. தமிழக அரசாங்கத்தை முதலமைச்சர் நிச்சயமாக பேச வேண்டியதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் பேசினா நான் வரவேற்பேன். ஏன்னு சொன்னா இது என்ன அடிப்படையில இது சொல்லப்பட்டது இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லது நாங்கள் சரியாக புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டுமே நடக்கணும். அதனால பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நிச்சயமாக தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்யாது.
கடந்த காலத்திலே நடைபெற்ற விஷயங்கள் இப்ப நடக்காது, அந்த மக்கள் காப்பாற்றப்படுவார் உத்தரவாதம் கொடுத்துதான் நாங்க தேர்தலில் நாங்க பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்கிறோம். அது நடக்கல. அந்த 98ல 99ல 2004ல 2009ல இந்தியா கூப்பிடாம இருக்கும்போது, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கூப்பிடாம இருக்கும்போது, இப்ப மட்டும் நீங்க ஏன் சார்க் தலைவர்களை கூப்பிடுறீங்க? இப்ப காங்கிரஸ் ஒரு விஷயத்தை செய்யலங்கிறத நான் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த சார்க் நாடுகளோடு நல்லுறவு வளர்க்கணும்னு நாங்க முடிவு பண்ணும்போது, ஏன் முடிவு பண்ணீங்க? நாங்க சார்க் நாடுகளோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், நீ சண்டை போடலன்னு சொல்லக்கூடாது. பாஜக நிலை வந்து இப்ப ஆட்சிக்கு வந்த முன்னாலேயே ஜூன் மாசம் கடந்த 2013ல இவரு நம்ம ரவிசங்கர் பிரசாத் அங்க போறப்போ, ஸ்ரீலங்காஸ் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆர் நெகோஷியபிள், நாட் நெகோஷியபிள் ஒன்னு. அப்புறம் இங்க வந்த பிறகு எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு, ஸ்ரீலங்கா இஸ் a friend of India beyond politics, beyond government. Ravishankar Prasad said it is a relationship of the heart. என்னெல்லாம் சொல்லிருக்காங்க. தமிழ்நாடு பாஜக சொன்னதெல்லாம் இங்க அதெல்லாம் கிடையாது. நோ நோ நோ, ஐ அக்ரி டோட்டலி. இல்லங்க, கட்சியினுடைய அந்த திரு ரவிசங்கர் பிரசாத் சொன்னது அத்தனையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களை எங்களுக்கு ஈழம் விஷயத்துல எங்களுடைய நிலைப்பாடு, பிஜேபி நிலைப்பாடு தெளிவானது. அவங்க நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டீங்க. ஒரு பக்கம் இனக்கொலைன்னு ஏற்றுக்கொள்றாங்க, இன்னொரு பக்கம் இலங்கையின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பு, ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக இனக்கொலை செய்ய தயார், ஒரு ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக இனக்கொலை கூட சகித்துக் கொள்ள தயார் என்பது பொருள். இனக்கொலைக்காரர்களின் கீழ் அந்த மக்கள் வாழ வேண்டும். சிங்களருக்கும் தமிழருக்குமான சமத்துவம் அந்த அரசமைப்பில் இல்லை என்பதை பலமுறை மெய்ப்பிச்சிருக்கிறோம். அவர்களுக்கென்று கொழும்பில் நாடாளுமன்றம் இருக்கிறது, இறைமை இருக்கிறது, தமிழர்களுக்கு என்று ஒரு நாடாளுமன்றம் கிடையாது. இது தனி செய்தி. இப்ப ஒண்ணு மட்டும் என்னுடைய கேள்வி, திரு கோபண்ணா அவர்கள் கேட்டாங்க, விடுதலை புலிகள் தானே இதுக்கெல்லாம் காரணம், அவர்கள் மீது விசாரணை வையுங்கள் என்று. ஐநா மனித உரிமை மன்ற தீர்மானம் இரண்டு தரப்பிலும் நடந்திருக்கிற குற்றங்கள் மீது ஒரு புலனாய்வு நடத்துவதற்கு தீர்மானம் இயற்றுகிறது. அந்த தீர்மானத்துடைய 10வது பட்டி. ஏன் இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் அரசு இந்திய அரசு புலிகள் மீதும் ராஜபக்சே மீதும் ஒரு தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக எந்த புலனாய்வு நடத்தக்கூடாது என்று ஒதுங்குவது நிலையில்ல. கடந்த முறை வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தனால கேபினெட் கூடி முடிவெடுக்க முடியாமல் அவர்கள் வாக்களிப்பில் கலந்துகொள்ள பாரபட்சமற்ற விசாரணை வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்தோம். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது பாகிஸ்தான் தீர்மானத்தை எப்படி ஆதரித்தீர்கள்? பாகிஸ்தான் கிடையாது, இது வந்து உள்நோக்கம், மோடியினுடைய உள்நோக்கம். ராஜபக்சேயை மட்டும் தனியாக அழைத்தால் பிரச்சனை வரும் என்பதால் சார்க் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு ராஜபக்சே அழைக்கிறார். பாகிஸ்தானோட ஒப்பிடாதீங்க. ஏனென்றால் பாகிஸ்தானிய தலைவரை அழைப்பதை இந்தியாவில் எந்த மாநில மக்களும் இந்த இன மக்களும் எதிர்க்கல. இந்த சிக்கலுக்கு மையமாக இருக்கிற காஷ்மீர் முதலமைச்சரும் ஹுரியத் கான்பரன்ஸும் பாகிஸ்தான் பிரதமர் அழைப்பதை மறுக்கல. ஆனா தமிழக முதல்வர், எதிர்க்கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள். ரெண்டு எப்படி ஒப்பிட முடியும்? என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல